உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் LLMல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஓபன் சோர்ஸ், இன்னொன்னு பெய்டு LLM, அதாவது க்ளோஸ்ட் சோர்ஸ். ஆனா உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலா 4 டைப்ஸ் ஆஃப் LLM இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓபன் சோர்ஸ் LLM, ஓபன் LLM, க்ளோஸ்ட் சோர்ஸ் LLM, ப்ரொப்ரைட்டரி LLM மாடல். இப்ப முதல்ல ஓபன் சோர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த LLM மாடல்ஸ் ஒரு ஃப்ரீ மாடல். இந்த மாடல்ஸோட சோர்ஸ் கோட் ஃப்ரீயா பப்ளிக்கா அவைலபிளா இருக்கும். ஆனாலும் சில லைசன்ஸ் டைப்பை பொறுத்து தான் இந்த ஓபன் சோர்ஸ் மாடலோட அவைலபிலிட்டியும் இருக்கும். ஓபன் சோர்ஸ் மாடலோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா லாமா, மிஸ்ட்ரல், டீப்சீக், அடுத்து ஓபன் LLM. இந்த LLM மாடல்ஸும் ஃப்ரீ மாடல் தான், ஆனா சோர்ஸ் கோட் அவைலபிளா இருக்காது. இந்த மாடல்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூகுளோட கெமா, அலிபாபாவோட Qwen 1.5, Qwen 2. இப்ப க்ளோஸ்ட் சோர்ஸ் LLM மாடல், இந்த டைப் ஆஃப் LLM மாடல்ஸ்ல லிமிடெட் ஃப்ரீ ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த மாடல் டிபிக்கலா பெய்டு மாடல்ஸ் தான். பேக்ரவுண்ட்ல இந்த மாடல்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்க, சோர்ஸ் கோட எப்படி டெவலப் பண்ணிருக்காங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இப்ப இந்த மாடல்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா GPT 4.0, கிளவுட், கூகுள் ஜெமினி, இப்ப கடைசியா ப்ரொப்ரைட்டரி மாடல்ஸ். இந்த மாதிரி மாடல்ஸ் கம்ப்ளீட்டா பிரைவேட் மாடல்ஸ் தான். அதாவது ஒரு கம்பெனி ஓன்டு மாடல் ஒரு பர்பஸ்க்காக மட்டும் தான் வேலை செய்யும். இந்த மாடல்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அமேசான் பெட்ராக், அமேசான் டைட்டன், ஜெமினி அல்ட்ரா போன்ற மாடல்கள் தான்.